வணக்கம் அண்ணாமலை சார், வணக்கம் உதயநிதி சார். இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஆட்சி எப்படி இருக்கு? அண்ணே வணக்கம்னே, நான் வந்து உண்ணாமலைங்க, இவர் சந்நிதிங்க. அது சம்பந்தப்பட்ட கேள்வி நீங்க கேட்கலாங்க. நாங்க அலுவலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசுவோங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்கணும், யாருக்கு கேட்கணும் அவங்கள்ட்ட போய் வந்து ரொம்ப நான் சிரிப்புறது என்னன்னா, சரி கிரிக்கெட் பார்க்கலான்னு டிவியை போட்டா போற பக்கம் பார்த்தா ஹர்ஷித் ராணா கேப்டன் ஆயிரும் போல அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. நான் அதை ஆக்சுவலா நான் விழுந்து விழுந்து ரொம்ப நேரத்துக்கு சிரிச்சிட்டு இருந்தேன். அதை ஆபீஸ் பக்கம் போனா மேனேஜர் வன்மத்தை கக்குறான், டிவில கிரிக்கெட் பார்க்கலாம்னு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் ஹர்ஷித் ராணா கேப்டன் ஆயிடுவான் போல் இருக்கு. அண்ணாமலை சாரும் உதயநிதி சாரும் ஒன்னா உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அதை சொன்னதுனாலதான் இதை நீங்க பண்ணீங்களா? ஐ மீன் அவர் வந்து பார்க்க உதயநிதி சார் மாதிரி இருக்காரு அப்படின்றதுனாலதான் சரி ஓகே நம்ம பண்ணலாம், நானும் அண்ணாமலை சார் வாய்ஸ் மாதிரி பேசுவேன் அப்படின்ற மாதிரியா, இல்ல எப்படி ஆரம்பிச்சது இந்த இது? இப்படை வெல்லும் சொல்லிட்டு ஒரு அந்த படத்துல வந்து அப்போ சின்ன வயசுல நான் பண்ணியிருக்கேன். எனக்கு அவருக்கு பக்கத்து டேட்டா. ஸோ எவ்ரி பர்த்டே வந்து என்னுடைய பர்த்டேக்கு நான் அவரை போய் பார்த்துருவேன், அவர் பர்த்டேக்கும் அவரை போய் பார்ப்பேன். அது ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி உண்ணாமலை ஆடியோஸ், சந்நிதி, இதெல்லாம் யார் ஐடியா ப்ரோ? இது இவருதுதான். அவரு இவர் அந்த போடியம் எல்லாம் வைக்கலாம், அதாவது நேம் வைக்கணும். இவர் உண்ணாமலை, நாங்க சந்நிதி அப்படி வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சரி இதை போடியம் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. டக்குன்னு வரேன். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. ப்ரோ வணக்கம். வணக்கம். ஓகே ப்ரோ, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆல் குட், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். கொஞ்ச நாளாவே உங்களோட அந்த வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வைரல், எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது இன்டர்வியூலாம் கேட்டாங்களா? கேட்டாங்க, ஆ பட் உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் பண்றோம். ஓ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போட்ட உடனே நீங்களும் ரிப்ளை பண்ணிட்டீங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு, அதுக்காகவே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரோ உங்களை பத்தி சொல்லுங்க. ரெண்டு பேருமே 89.4 தமிழ் எஃப்எம்ல தான் ஒர்க் பண்றீங்களா? ஆமா. ஓகே, நான் அவரை பத்தி இன்ட்ரோ கொடுக்குறேன், அவர் என்னை பத்தி இன்ட்ரோ கொடுப்பாரு. சரி ஓகே. ஓகே. ஸோ இவர் வந்து மது, 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இதுதான் வந்து எங்களோட பிளாட்ஃபார்ம். இது வந்து துபாய் பேஸ்ட் ஒரு தமிழ் எஃப்எம். ஸோ அரௌண்ட் 10 years பிளஸ் ஒரு இங்க இருக்கிற ஒரு கம்பெனி. ஓகே, இவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் மேனேஜரா இருக்காரு, ம் and also the RJ. So very talent guy. Okay. இல்ல முதல்ல நான் பேசி வச்சிருக்கேன். ஓகே ஓகே. இப்ப நான் சொன்னதானே நீ எனக்கு சொல்லுவ அப்படின்ற மாதிரியா? ஓகே, நீ என்னை பத்தி அதுக்கு தகுந்த மாதிரி ஆமா. பேசணும். ஸோ அதனால வெரி டேலண்ட் கை. ஸோ அதனால அவர்கிட்ட இருந்து ஒரு டேலண்ட்டை வந்து அவரு சொன்னாரு. ஸோ கேஷுவலா நடந்த ஒரு விஷயம் தான், ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயம் தான். ஓகே. சோ டு ஆட் அப், இது வந்து இப்ப சொன்ன மாதிரி தமிழ் எஃப்எம் வந்து இங்க 10 வருஷமா இருக்கிற ஒரு பிராண்ட். லைக் 2015 14 அந்த ரேஞ்சில இருக்கோம். நான் 22ல இங்க ஜாயின் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய ஸ்டோரி. சோ இவர் வந்து நம்ம சந்தோஷ் பாலா. இவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இங்க வந்து he is the operations head and digital lead-ஆவும் இருக்காரு நம்ம தமிழ் எஃப்எம் டீமுக்கு. சோ we work together. நான் இங்க ஆர்ஜேவா இருக்கேன். சோ இவர் வந்து டிஜிட்டல் பாக்குறாரு. நாங்க சேர்ந்து யூசுவலா இப்ப எஃப்எம் ஸ்டேஷன்ஸ்னா வந்து கான்டென்ட் போடுவோம்ல டிஜிட்டலா, அந்த மாதிரி ரெகுலரா போடும்போது இது கிளிக் ஆகி அப்படி வந்ததுதான். ஓகே, இப்போ எனக்கு நீங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு என்ன சொல்றது, ஐ மீன் அண்ணாமலை சாரும் உதயநிதி சாரும் ஒன்னா உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. சீரியஸ்லி அவர் லுக், இதுக்கு முன்னாடி அதை சொன்னதுனாலதான் இதை நீங்க பண்ணீங்களா? ஐ மீன் அவர் வந்து பார்க்க உதயநிதி சார் மாதிரி இருக்காரு அப்படின்றதுனாலதான் சரி ஓகே நம்ம பண்ணலாம், நானும் அண்ணாமலை சார் வாய்ஸ் மாதிரி பேசுவேன் அப்படின்ற மாதிரியா, இல்ல எப்படி ஆரம்பிச்சது இந்த இது? இல்ல இது ஆக்சுவலா வந்து உதய் சார் வந்து எனக்கு உதய் சார் நல்லா நான் எங்களுக்கு பழக்கம் இருக்கு. நான் வந்து அவருடைய சின்ன வயசு ரோல்லாம் வந்து படம் பண்ணியிருக்கேன். இப்படை வெல்லும் சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்துல வந்து அப்போ சின்ன வயசு ரோல் நான் பண்ணியிருக்கேன். அவருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து எனக்கு அவருக்கும் பக்கத்து டேட்டா வந்து. ஸோ எவ்ரி பர்த்டே வந்து என்னுடைய பர்த்டேக்கு நான் அவரை போய் பார்த்துருவேன், அவர் பர்த்டேக்கும் அவரை போய் பார்ப்பேன். ஸோ அப்படி இருந்தது.
ஸோ இப்போ அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. So, அதனால கொஞ்சம் நாங்க நம்ம பாக்குறது இல்லை. அண்ட் நானும் ஆல்சோ நாங்க துபாய் வந்துட்டேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய என்ன சொல்றது, டிவி சேனல்ஸ் போயிருக்கேன். அவர் மாதிரி இந்த சைக்கோ படத்துல ஒரு சாங் இருக்கும் இல்லையா, அந்த சாங்லாம் வந்து டிவில பண்ணியிருக்கேன். நீயா நான் வந்திருக்கேன். சீக்கிரம் உங்க இதுக்கும் வந்திருக்கேன் நான். வந்திருக்கீங்களா? எப்போ? அது லாஸ்ட் 5 இயர்ஸ் நினைக்கிறேன். 2017 18 நினைக்கிறேன். சாரி 20. ஓகே, அந்த டைம்ல நான் இங்க இல்ல. ஆமாமா. சோ அப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இங்க இவரு ஆக்சுவலா இவரு வந்து நிறைய இந்த அரசியல் ரிலேட்டடா அதெல்லாம் நிறைய ஜாலியா பேசுவாரு. அரசியல்லையுமே எல்லாத்துலயுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த விஷயத்துல வந்து அப்படி பேசும்போது அண்ணாமலை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அப்போ ஓகே, அப்போ நம்ம உதய் விஸ் அண்ணாமலை விஸ் உதய் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். இதுல எங்கேயுமே யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி இல்லாம அண்ட் அரசியல் ரீதியாவும் இல்லாம ஃபுல்லி வந்து என்டர்டைன்மெண்ட் பேஸா பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுலதான் ஆக்சுவலா நீங்க கேட்கும் போதே உதய் மாதிரி இவர் இருக்காரு அப்படின்றதுக்காக எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் தோணவே இல்லை ப்ரோ. நாங்க ஆரம்பிச்சதே வந்து ஃபர்ஸ்ட் சரி இப்போ பாலிடிக்ஸ் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அடுத்த ஜெனரேஷன் பயங்கரமா ரீச் ஆயிடுச்சுல ரீசெண்ட் டேஸா. சோ பொலிட்டீஷியன்ஸ்ல பொதுவா மக்கள் இமிடேட் பண்ணாத வாய்ஸோ இல்ல மிமிக் பண்ணாத ஒரு வாய்ஸோ நாங்க தேடிட்டு இருந்தோம். அப்போ நான் சும்மா ஆபீஸ்ல இருக்கிறவங்க மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பேன். அப்படின்றப்போ ஒரு நாள் திடீர்னு யோசிச்சு சரி ஓகே ஷேர் மாதிரி பண்ணலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்கானிக்காவும் எடுத்துட்டு போனோம். ஏன்னா வி ஆல்சோ ரெப்ரசென்ட் மீடியா கம்பெனி. சோ நம்ம அந்த எத்திக்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதனால அப்படி பேசும்போது இவருக்கு ரைவல் யாரு அப்படின்னு யோசிச்சோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்க 2 பேரும் வந்து பேசின வீடியோ எல்லாம் வைரல் ஆச்சா. இவரும் அப்படியே கோயின்சைட் ஆகிற மாதிரி அந்த ரிசம்பிளன்ஸையும் கொடுத்துட்டாரு. சோ இது ரெண்டும் ஒன்னா காம்போ ஆயிடுச்சு. அதுதான் ஆக்சுவல் ரீசன். அதுதான். ஓகே, இல்ல ஆக்சுவலா நீங்க முன்னாடியுமே வீடியோஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இது வைரல் வந்து செம்ம வைரல் ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா வைரல் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்க? ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணோம்ல. பண்றதுக்கு முன்னாடியே நாங்க இது வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லிதான் அந்த கான்செப்டே. ஆமா, அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, இப்போ ஒரு வீடியோ இப்ப நாங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரிஹர்ஸ் பண்ணி பார்ப்போம்ல. ரிஹர்ஸ் பண்ணி பார்ப்போம், இருக்கிற மாதிரி இருக்கும். சிலது இருந்தாலும் ஹாஃப் மைண்டடா போட்டுருவோம். பட் இந்த கான்செப்ட் இருக்கும்போது எங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சுத்தி இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க, நாங்க சிரிக்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமா என் வைஃப் இருக்காங்க. வைஃப்கிட்ட வந்து நான் ஒரு கான்செப்ட் சொல்லுவேன், அவங்க சிரிச்சிட்டாங்க ஓகே, இல்லையா அதை மூட்டை கட்டி வச்சிருவேன். அந்த மாதிரி போகும். நான் அவள்கிட்ட சொல்லும்போது அவளும் சிரிச்சா எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு. அது ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி உண்ணாமலை ஆடியோஸ், சந்நிதி, இதெல்லாம் யார் ஐடியா ப்ரோ? இது இவருதுதான். அவருதான். ஓகே இல்லையா. சோ அப்ப நம்ம அப்படி போட்ட ஆடியோஸ் போட்டாச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம ஒண்ணு கொடுக்கணும். சோ அதை நம்ம இப்படி கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பண்ணோம். அப்படி பிளான் பண்ணி இவர் அந்த போடியம் எல்லாம் வைக்கலாம், அதாவது நேம் வைக்கணும். இவர் உண்ணாமலை, நாங்க சந்நிதி அப்படி வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சரி இதை போடியம் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. டக்குன்னு ஒர்க் ஆயிடுச்சு. இது மேட்ரு என்னன்னா, நீங்க ஆக்சுவலா ஏதோ ஒரு இதுல நீங்க பேசும்போது நீங்க ட்ரௌசர் போட்டு தானே உட்காந்துருப்பீங்க. ஆமா ஆமா, அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி பேசிட்டு இருக்கோம். அது சரி ஃபுட்பால் டிஷர்ட் போடுறோம், சரி ஷார்ட்ஸை மட்டும் எதுக்கு அதையும் போட்டு உட்காருவோம் அப்படின்னு அதையும் போட்டு. ஏன்னா முக்கியமா சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன உண்ணாமலையா இருக்கும், இப்ப இந்த ஷார்ட்ஸ் போட்ட விஷயத்த நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் இப்ப கமெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். நேற்று ஒரு வீடியோ போட்டு ஒயிட் போர்டு பஸ் போகாது, அதுக்கு ஒரு 50 பேர் வந்து கமெண்ட் அடிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி விஷயத்த பார்த்து போடுறதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்றதே எங்களுக்கு இப்பதான் தெரியும். ஆனா அந்த ஷார்ட்ஸ் போட்டு உட்காரும் போது அப்போ நாங்க பிளான் பண்ணி தான். சரி ஆக்சுவலா அவர் போடல, ஷார்ட்ஸ் போட்டு உட்காருன்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். ஆமா ஆமா, வாங்கிட்டு வந்து இதுக்காக எனக்கு நான் விழுந்து விழுந்து சிரிச்சதுன்னா எல்லா வீடியோஸும் அப்படி இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு எனக்கு வந்து ரொம்ப நான் சிரிப்பு வருது என்னன்னா, சரி கிரிக்கெட் பார்க்கலான்னு டிவியை போட்டா போற பக்கம் பார்த்தா ஹர்ஷித் ராணா கேப்டன் ஆயிடுவோம் போல அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. நான் அதை ஆக்சுவலா நான் விழுந்து விழுந்து ரொம்ப நேரத்துக்கு சிரிச்சிட்டு இருந்தேன். அதை அது ஓ நிறைய வச்சிருக்காப்ல. இல்ல இப்போ
அது வாய்ஸ் வரவங்க பண்ணிடுவாங்க. ஆ. கரெக்டா? ஒரு ஒரு கான்செப்ட் வந்து போய் சேரணும்னா லிமிடேஷனை தாண்டி ம். அது வந்து 100% ரிலேட்டபிளா இருந்தா மட்டும்தான் போகும். ஆ. அதாவது இப்போ உங்களுக்கு அது கனெக்ட் ஆயிடும். ஆ. இப்ப நீங்க 76 ஆல்பம் பார்த்து டென்ஷன் ஆயிருப்பீங்க. ம். அந்த நேரத்துலதான் வந்து இன்னும் போற போக பார்த்தா இது கூட நடக்குமே உங்களுக்கே தோணி இருக்கும். ஆ. சோ அதை எடுத்துட்டு வரும்போது தான் அது கனெக்ட் ஆகுது. சோ அதுதான் அங்க இட் ஒர்க்ஸ். ஓகே. ப்ரோ இப்போ இது வந்து நீங்க ஆஃபீஸ்ல நீங்க உங்களுக்கான ஒர்க் இருக்கும். இது எந்த டைம்ல நீங்க பண்றீங்க? எப்ப டிஸ்கஸ் பண்ணுவீங்க? அதுக்கு உங்க மேனேஜ்மென்ட் சப்போர்ட் பண்ணுவாங்களா? யா மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட். ஆ. அது அவங்களோட கன்செப்ட், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஒரு ஏன்னா இது இது ஒரு துபாய் பேஸ்ட் ரொம்ப பிரபலமான ஒரு ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் அது. ஸோ அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத வகையில நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது ஒரு விஷயம். இதுதான் எங்க வேலையுமே. இப்போ நான் ஆர்ஜேவா இருக்கேன்னா எனக்கு ஃபுல் டே ஜாப் என்ன இருக்கும்னா ஆப்வியஸா இப்போ உங்களுக்கு தெரியும். நீங்க ஃபுல் டே கண்டென்ட் எங்க இருக்குன்னு தேடுறது அதுதானே உங்களுக்கு ஜாபே அதானே. அந்த மாதிரிதான் நம்ம ஃபீல்டே தான் ஃபார்ச்சுனேட்லி. சோ வந்து பேப்பர் படிச்சுட்டு யாரையாவது பார்த்துட்டு தேடிட்டு நீ யார் என்ன பேசிருக்காங்கன்னு பார்த்துட்டு டக்கு நாங்க மேனேஜ்மெண்டே இடத்தெல்லாம் வாங்கி கேமரா எல்லாம் செட் பண்ணி அதுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க எம்டிஏ வந்து அவரும் கூட நின்று இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லாம் கூட சொல்லுவாரு. ஓகே. சோ இது பார்ட் ஆஃப் இதை நாங்க செய்யலனா தான் எங்களுக்கு பிரஷர் வரும். ஓகே. ப்ரோ என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு ப்ரோ? ஆடியன்ஸ் பக்கத்துல இருந்து ஆக்சுவலா அண்ணாமலை சாருமே பேசியிருந்தாரு உங்க வீடியோஸ் பத்தி. பர்சனலா யாராவது கால் பண்ணாங்களா, பேசினாங்களா? ஆக்சுவலா பேசினாங்கல்ல. ஆமா எல்லாம் அவருக்குமே இது எங்க கூட நடிச்சவங்களுக்குமே வந்து நிறைய பேர் கால் பண்ணி எங்க பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்குமே நிறைய பழைய எல்கேஜி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி இந்த வீடியோ மூலமா வந்து கனெக்ட் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. ஓகே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணாங்க. ஒருத்தருக்கு எங்க பின்னாடி ஒருத்தர் அந்த ஹேர் நிறைய வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் எங்க ஸ்டாஃப் தான், நம்மால் தான். சோ அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்க அபுதாபில இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, தமிழ் எஃப்எம் பேஜ்ல இருக்குன்னு தமிழ் எஃப்எம் வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்பர் எடுத்து கால் பண்ணி இந்த வீடியோல பின்னாடி உட்கார்றவர் என் கூட யூகேஜில படிச்சவர் தானே, அவர்கிட்ட போனை கொடுத்து சொன்னாரு. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப இது இருந்துச்சு. அண்ட் டைரக்டர்ஸுமே இப்போ ரீசெண்டா ஒரு யூடியூபர் தான் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு டைரக்டர் கிட்ட இதை காமிச்சதா எங்க ஆஃபீஸ்ல ஒருத்தர் சொன்னாரு. ஸோ we have been receiving like இது ட்விட்டர்லயுமே நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிருந்தாங்க. ஆமா, அவங்க அது ஒரு தனி வேர்ல்டு வேற இருக்குல்ல, அங்கேயும் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது வேற சமூகம் அப்படியே. அண்ணாமலை அவர் ஏதாவது கால் பண்ணாரா, ஐ மீன் ஏதாவது பேசினாரா? ஆக்சுவலா டைரக்டா இல்ல, பட் அவரோட ஃபீட்பேக் வந்து நாங்க இதுல ஆமா டிஜிட்டல் இல்ல சீரியஸாவே அது ரொம்ப அழகா பண்றீங்க. இப்போ அடுத்த கட்டமா இப்போ என்னென்னலாம் பண்றீங்க? ஏன்னா இப்போ துபாயில வந்துட்டு நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய சேனல்ஸ்லாம் இருக்கு, அமீரக வலையொலி இந்த மாதிரி நிறைய தமிழ் சேனல்ஸ்லாம் பண்றாங்கல்ல. இப்போ இங்க இருக்கிறத விட அங்க உங்களுக்கான அந்த வரவேற்பு எந்த அளவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு? துபாயில இங்க நிறைய வரவேற்பு இருக்கு. நாங்க இவரு வந்து துபாயில ரொம்ப ஃபெமிலியரான, ஏன்னா இவரு இங்க துபாயில ஒரு ஆர்ஜே. யூஸ்வலா வெளியே போனா வந்து இவரை எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே பார்ப்பாங்க, பேசுவாங்க, இவருக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நம்ம அப்படி இல்ல. பட் இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து இவங்களே நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க, நீங்க அந்த வீடியோ வந்தவங்க தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ அது கொஞ்சம் நல்லா ஆக்சுவலா டர்னிங் பாயிண்ட். பிளஸ் துபாயில வந்து உங்களுக்கு லெஸ் தென் 10 lakh பீப்புள் தான் தமிழர்கள். நீங்க வந்து உங்களுக்கு இந்த டிவி நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இன்டர்நெட் வந்து பயங்கர லெஸ் எக்ஸ்பென்சிவா இருக்காது, இங்க மோர் எக்ஸ்பென்சிவா இருக்கும். சோ அதனால வந்து பீப்புள் வில் அதிகமா ரேடியோ கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க கார்ல டிராபிக்ல போகும்போதும் சரி, நிறைய இங்க ரேடியோக்கு வந்து இந்தியாவை விட அதிக வரவேற்பு இருக்கும். அதனால பீப்புள் ரொம்ப கனெக்ட் ஆயிடுவாங்க. சோ ஏன்னா இங்க தமிழுக்கு ஒரு டிவி அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாதுல்ல. சோ நாங்க தான் டிஜிட்டல் மீடியாலயும் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் தான், கார்ல போகும்போது ரேடியோ ஸ்டேஷன் தான். ஓகே, அது ஒரு பெரிய பிளஸ் எங்களுக்கு. நீங்க ரெண்டு பேருமே இங்க தமிழ்நாட்டுல, ஐ மீன் எங்க உங்களோட நேட்டிவ் என்ன உங்க ரெண்டு பேருக்கும்? எனக்கு வந்து நாகர்கோவில், கோயில் சென்னை பேஸ், சென்னையில வந்து நான் இங்க. ஓகே, உங்களுக்கு? நான் வந்து அப்பா அம்மா பாட்டி தாத்தா நானு வைஃப் எல்லாரும் சென்னை தான். எவ்ரிபடி எல்லாருமே சென்னை தான். இப்போ நீங்க இங்க ட்ரை பண்ணீங்களா ப்ரோ? இப்போ இங்க ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு இங்க உங்களுக்கான இது எப்படி இருந்துச்சு? எப்போ நீங்க அங்க போனீங்க? ஆக்சுவலா அங்க ஒரு தனியார் எஃப்எம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ வெள்ளூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இங்க துபாய்
வந்து உங்களுக்கு இந்தியால எஃப்எம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்ப நான் ரேண்டமா ஒரு நாள் என்ன பண்ணேன், கூகுள்ல போயிட்டு சும்மா எஃப்எம் ஸ்டேஷன் இன் துபாய் அப்படின்னு சும்மா போட்டேன். போட்டதுக்கு தமிழ் எஃப்எம் இருந்துச்சு, அதுல சென்னை ஆபீஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த சென்னை ஆபீஸ்க்கு போயிட்டு ரேண்டமா ஒரு பர்சன் இருந்தாரு, அவர்கிட்ட போயிட்டு சார் நான் இந்த மாதிரி எஃப்எம் ஒர்க் பண்றேன், துபாயில ஒரு எஃப்எம் இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கொடுங்க, திஸ் இஸ் மை ரெஸ்யூமே அப்படின்னு. அவர் ஒரு 2 days கழிச்சு ஆடிஷன் எல்லாம் வச்சுட்டு, நான் நினைச்சேன் அவர் சென்னையில கோஆர்டினேட் பண்றாரு போல இருக்கு துபாயில இருக்கிற எஃப்எம் கூட அப்படின்னு நினைச்சேன். அவர் ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு திருப்பி இன்டர்வியூ கூப்பிட்டு சொல்றாரு, நான் தான் அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், நான் தான் ஓனர், நீ என்னதான் பார்க்க வந்திருக்க, சோ எனக்கு உன் ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு, நீ துபாய் கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஓகே. சோ ஸ்ட்ரைட்டா 3.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்க 4 years மேல ஆச்சு. ஓகே. இப்போ அப்கமிங்ல உங்களோட பிளான்ஸ் என்னவா இருக்கு ப்ரோ? இப்போ இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து என்னவா இது பண்றீங்க? எங்களுக்கு பிளான்லாம் ஒண்ணும் கிடையாது. திடீர்னு உட்காருவோம், யோசிப்போம், ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். இப்போ வந்து எதை விரும்புறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒண்ணு, எதை ரசிக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட், அதை மட்டும்தான் யோசிக்கிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இதை பேசினா இதை ரசிப்பாங்களா, இதை பேசினா இதை ஷேர் பண்ணுவாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகுமா இந்த விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க திங்க் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் நாங்க டைம் எடுத்துக்கிறதும் இல்ல. இன்னைக்கு ஈவினிங் வீடியோ பண்ணோம்னா மார்னிங் உட்கார்ந்து ஒரு 1 hour பேசுவோம், ஈவினிங் பண்ணிடுவோம். இப்போ ஃபிஃபானா, இப்போ அர்ஜென்டினா மேட்ச் நடந்துச்சா, டக்குன்னு ஃபிஃபா நான் இவர்கிட்ட போன் பண்ணி கேட்பேன், ப்ரோ இவர்கிட்ட என் வைஃப் கேட்பேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, இதை இப்படிலாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலாம், இவங்க வந்து அழகா சொல்லுவாங்க, இந்த இடத்துல இப்படி போடு, இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஆட் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து கோவையா இது சீரியஸா இருக்கும். அந்த நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, அவங்களும் அந்த தலையாடுறது முதல் கொண்டு அவங்க போடுற எஃபர்ட் இருக்குல்ல, இன்னைக்குதான் எங்க அப்பா கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு பாராட்டு விழா வச்சாங்க. பாத்துருந்தேன், ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல நினைக்கிறேன், பிராவோ ப்ரோ வந்து ஃபுல்லா எக்ஸ்பிரஷன், அவரு நீங்க இந்த பக்கம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க, அவர் பின்னாடி பக்கம் இருந்து இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. இப்போ வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ, இப்போ வந்து உங்களோட ஒரு மோட்டோவா இருக்கும்ல, நீங்க நான் இங்க போய் லேண்ட் ஆகணும், இப்போ நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, பட் நான் இன்னவா ஆகணும் அப்படின்னு இருக்கும்ல. இப்போ துபாயில இருந்து எனக்கு தெரிஞ்சு